லெட்ஸ் கிக் ஆஃப் டே 10 ஆஃப் 100 days 100 vocabulary challenge. இன்றைக்கி என்ன வேர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே ஒரு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் வே இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலான்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஃபாலோவிங் சேஃப்டி ரூல்ஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் அட் ஒர்க். எங்கள் ஆஃபீஸில் சேஃப்டி ஒர்க்கை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம், அப்படி பண்ணுறதுனால தப்பே நடக்காது சேஃப்டியில் அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் மை ஆர்கனைசேஷன். ரெண்டாவது, ஷேரிங் அப்டேட்ஸ் ரெகுலர்லி இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் குட் டீம் ஒர்க். எங்கள் டீமில் எல்லாருமே மாற்றி மாற்றி எல்லா ஒர்க்கையுமே வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிப்போம். ஸோ இது எங்களோட டீமுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது போத் வெர்பல் அண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷனுக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸஸ்க்கும் வேல்யூ ஆடுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேல்யூ ஆடுன்றது நான் தனியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு கோர்ஸ் மாதிரியோ ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அது. பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது என்னென்னா, நான் ப்ரீவியஸாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அது என்ன எவ்வளோ யூனிக்காக காமிக்குது அப்படின்றது தான். சிம்பிளாக சொல்லலாம், வேல்யூ ஆடுன்றது அடுத்து நான் எடுக்க போகிற ஸ்டெப்பும், பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது ஏற்கனவே நான் எடுத்துகிட்டு இருந்த ஸ்டெப்போ தான். தேங்க்யூ.